ಅಷ್ಟಾಂಗ ವಿನ್ಯಾಸ ಯೋಗಾಸನಾல ಸೂರ್ಯ ನಮಸ್ಕಾರ A, B அந்த பாதாங்குஸ்தாசனா ஃபஸ்ட் ஆசனா, செகண்ட் ஆசனா பாதகஸ்தாசனா பண்ணோம். இப்போ வந்து உத்தித திரிகோணாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த உத்தித திரிகோணாசனா பண்ணால் ஹிப்பு நல்லா ரெடியூஸ் ஆகும், இந்த நீஸ் ஸ்ட்ராங் ஆகும், டைஸ் கூட ரெடியூஸ் ஆகும், நல்லா ஜீரணம் ஆகும், இந்த லங்ஸு ஹார்ட்டு மசில்ஸ் வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கு கூட இந்த ஸ்பைனல் கார்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. இதுக்கு பேர் சமஸ்திதி. வலது காலை தூக்கணும், இவ்வளவு தூக்கிட்டு 3 feet லெவல் அப்படி வைக்கணும். பின்னாடி வச்சுட்டு இந்த கால் வந்து ரைட் ஃபுட் வந்து 90 டிகிரி, லெஃப்ட் ஃபுட் வந்து 60 டிகிரி இப்படி டேர்ன் பண்ணிக்கணும். கையை நீட்டிக்கணும், மூச்சை இழுத்துட்டு இந்த சைடு நேராக இப்படி பார்க்கணும் 90 டிகிரி. மூச்சை இழுத்துட்டு மூச்சை விட்டுட்டு ரெண்டு காலம் மடிக்கக்கூடாது, பெருவிரலை பிடிக்கணும். இந்த கையை வந்து மேலே திரும்பி அப்படி பார்க்கணும், கை விரல்களை பார்க்கணும். ஒரு 5 பிரெத்து. ஹிப்பு ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு. நல்லா நல்லா திருப்பணும் பாடியை. அப்போ இன்ஹேல் பண்ணிவிட்டு மேலே எழுதிங்க. அப்புறம் டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணிட்டு திஸ் சைடு எக்ஸேல், பெருவிரலை பிடிச்சிட்டு அப்படி மேலே திரும்பி அந்த விரல்களை பார்க்கணும். 5 பிரெத்து. அப்படி ஆரம்பிச்சு தென் ஜம்ப் பண்ணலாம், சமஸ்திதிக்கு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக எடுத்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ அடுத்த வியூவில் வேறு வியூவில் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், உத்தித திரிகோணாசனால இப்படி இருந்து காலை தூக்கிட்டு ப்ரீத் இன் பண்ணி இப்படி வைக்கிறோம் இல்லையா. ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு கீழே விடுறோம், டச் பண்ணுறோம் ஃப்ளோரை. அப்படின்னா பெருவிரலை பிடிக்கிறோம், லெக் ரெண்டு மடிக்காமல். இது முடியாதவங்க கையை இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். பிகினிங்கில் இப்படி கூட வச்சுக்கலாம், முழங்கால் மேலே கூட வச்சுட்டு கையை நீட்டிக்கலாம். இந்த கை கூட இடுப்பில் வச்சுக்கலாம் பிகினிங்கில். ஸோ இப்படி கூட நீட்டிக்கலாம் பிகினிங்கில், எந்த அளவு முடியுமோ இப்படி கூட வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் காலை மடிச்சுட்டு முழங்கையை வச்சுக்கலாம், இப்படி இந்த கையை மேலே நீட்டிக்கலாம் அப்படி. அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக கீழே போய் டச் பண்ண முடியாதவங்க இப்படி கால் மேலே கை வச்சு பிடிச்சிக்கலாம், முழங்காலை பிடிச்சிக்கலாம். அப்படின்னா முழங்கால் லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு முழங்கையை மேலே வச்சுட்டு அப்படி பார்க்கலாம். ஸோ போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். நமஸ்கார் பண்ணுறோம். சமஸ்திதி. மூச்சு இழுத்து விட்டுட்டு வலது காலை இடுப்புல தூக்குறோம், தூக்கிட்டு அப்படியே டேர்ன் பண்ணுறோம். டேர்ன் பண்ணி கொஞ்சம் காலை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இது 3 feet லெவலில் வச்சுக்கணும். இந்த ஃப்ரண்ட் ஃபுட் வந்து 90 டிகிரி இருக்கணும், பேக் ஃபுட் வந்து 6 டிகிரி. இது மூச்சு இழுத்துக்கணும், தலை இந்த சைடு பார்க்கணும், லுக் இந்த சைடு இருக்கணும். மூச்சை விட்டுட்டு பெருவிரல் பிடிக்கணும், பெருவிரல் பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் கை கீழே இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு யூ கேன் லுக் அப். மூச்சு இழுத்துக்கணும் 5 தடவை. அப்படியே எழுந்திருக்கணும். டேர்ன் பண்ணிக்கணும், இந்த காலை இப்படி டேர்ன் பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படியே கை கீழ் கொண்டு போய் வைக்கணும். இது பார்த்துக்கினியா பக்கத்தில் வச்சுட்டு அப்படி பார்க்கணும். முழங்கால் ரெண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், பாடி நல்லா திரும்பணும், மேலே நல்லா திரும்பி மேலே பார்க்கணும், விரல்களை பார்க்கணும். ஃபைவ் பிரெத், தென் கெட் அப். இந்த பகுதி ஃபுல்லாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும், நல்லா ஜீரணம் ஆகும். முதுகெலும்பு முழங்கால்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், டைஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ இது பண்ணிவிட்டு அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பொசிஷன்லேருந்து அப்படி நேரம் வந்துடலாம். ஸோ இது உத்தித திரிகோணாசனா. 3வது ஆசனா பாருங்கள், பேக் வியூவில் பாருங்கள். சமஸ்திதி, உத்தித, லிஃப்ட் லெக் அப், breathe in, turn, look this side, breathe out, touch floor, then look up, the stretching arm. So இந்த பொசிஷனில் இருக்கணும். 5 breath, then
breathe in up, turn foot, breathe out, this way, left side, look at stretching arm, knee, Tatvari, Pancha, then breathe in up, then jump, come to Samastha. அஷ்டாங்க விநியாச யோகாவில் 3வது யோகா. ஓகே, அடுத்த யோகாவில் பார்ப்போம். தேங்க்யூ.